ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிழையற்ற சொல் எது பகுதி 6 அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது சில சொற்கள் கொடுக்கப்படும். அந்த சொற்களில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான சொல்லாக இருக்கும். அதுதான் பிழையற்ற சொல். அந்த பிழையற்ற சொல்லை தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே. உங்களுக்கு அனைத்து வினாக்களுக்குமான விடைகள் இறுதியில் கொடுக்கப்படும். நீங்கள் கண்டுபிடித்த விடையை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம். வாங்க, பிழையற்ற சொல் எது பகுதி 6 பார்க்கலாம். நண்பர்களே, இன்று நாம் பிழையற்ற சொல் எது பகுதி 6 அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம். முதலாவதான வினாச்சொற்கள் ராணி, வெல்லம், சோறு. இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் எழுத்துப்பிழையாக உள்ளவை. ஒரு சொல் மட்டும் சரியான சொல். அந்த சரியான சொல் தான் விடையாக அமையக்கூடியது. விடையினை கண்டுபிடியுங்கள். இறுதியாக விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் யானை, உலகம், கலை. இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் எழுத்துப்பிழையாக அமைந்து பிழையான சொற்களாக உள்ளவை. ஆனால் ஒரே ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது. விடையினை கண்டுபிடியுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பார், சனி, எண்ணெய். இந்த 3 சொற்களில் ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்துள்ளது. அந்த சரியான சொல் விடையாகும். அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியானதா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பகுதி 6 பிழையற்ற சொல் எது அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் வளையல், சரி, குணம். இங்கு 3 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 2 சொற்கள் எழுத்துப்பிழையாக உள்ளவை. ஒரு சொல் சரியான எழுத்துக்களுடன் அமைந்துள்ளது. அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடியது. சரியான எழுத்துக்களுடன் அமைந்த விடையினை கண்டுபிடியுங்கள். இறுதியாக விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நன்றி, மாலை, மஞ்சள். இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் எழுத்துப்பிழைகளுடன் அமைந்துள்ளவை. அதாவது எழுத்துப்பிழையாக அமைந்துள்ள சொற்களில் ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்து பிழையாக அமைந்துள்ளது. ஒரு சொல் சரியான சொல். அதுதான் விடையாக அமையக்கூடிய சொல். பகுதி 6 பிழையற்ற சொல் எது அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் வரவு, காது, வானவில். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 3 சொற்களில் 2 சொற்கள் தவறானவை. ஒரு சொல் சரியான சொல். அந்த சரியான சொல் தான் விடை. விடையினை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். இதுவரையில் நாம் பகுதி 6 பிழையற்ற சொல் எது அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளையும் பார்க்கலாம். நீங்கள் வினாக்களை வைத்து விடைகளை கண்டுபிடித்திருந்தால் அந்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். நண்பர்களே, பகுதி 6 பிழையற்ற சொல் அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் ராணி, வெல்லம், சோறு. இந்த 3 சொற்களில் வெல்லம் மற்றும் சோறு இந்த 2 சொற்களிலும் எழுத்துக்கள் பிழையாக அமைந்துள்ளவை. எனவே இவை 2ம் தவறானவை. ராணி என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய 2 சொற்களும் சரியான சொல். எனவே அதுதான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை
இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் யானை, உலகம், கலை. இந்த 3 சொற்களுள் யானை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நை என்ற எழுத்து தவறாகும். அதேபோல் உலகம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ல என்ற எழுத்தும் தவறாகும். எனவே அவை இரண்டும் தவறான சொற்கள். கலை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள். எனவே கலை என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பார், சனி, எண்ணெய். இந்த 3 சொற்களில் சனி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நீ என்ற எழுத்து தவறாகும். அதேபோல் எண்ணெய் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் தவறாகும். பார் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து விடையாக அமைகிறது. எனவே பார் என்ற சொல் இங்கு விடையாக அமையக்கூடியது. பகுதி 6 பிழையற்ற சொல் எது? அதற்குரிய அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் வளையல், சரி, குணம். இங்கு 3 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வளையல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ல என்ற எழுத்து பிழையானது. அதற்கு பதிலாக லை என்ற எழுத்து வர வேண்டும். அதேபோல் குணம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ந என்ற எழுத்தும் தவறாகும். சரி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களும் சரியாக அமைந்து சரி என்பது விடையாக அமைகிறது. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் நன்றி, மாலை, மஞ்சள். இந்த 3 சொற்களில் நன்றி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்து தவறாகும். அதேபோல் மஞ்சள் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இறுதியான இல் என்ற எழுத்தும் தவறாகும். மாலை என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய 2 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து விடையாக அமைகிறது. எனவே மாலை என்ற சொல் இங்கு விடையாகும். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பகுதி 6 பிழையற்ற சொல் எது? அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை வரவு, காது, வானவில். இந்த 3 சொற்களில் வரவு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரா என்ற எழுத்து பிழையாகும். அதேபோல் வானவில் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ந என்ற எழுத்தும் பிழையான எழுத்து. காது என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிபார்த்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இன்று நாம் பிழையற்ற சொல் எது பகுதி 6 அதற்குரிய வினாக்களை முதலில் பார்த்தோம், பின்பு விடைகளையும் பார்த்தோம். மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்திருப்பீர்கள். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.